திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பர்களே, நம்முடைய சங்கரங்கோயில் சைவ சித்தாந்த சபையில் 260வது உழவாரப்பணி களக்காடு பக்கத்துல இருக்கிற கருவேலங்குளம் அப்படிங்கிற சேத்திரம் அன்னை கோமதி அம்பி சமேத சவுந்தரபாண்டீஸ்வரர் திருக்கோயில்ல இன்னைக்கு நம்முடைய சபையின் 260வது உழவாரப்பணி நடந்துகிட்டு இருக்கு. கோயில்ல அந்த முன்பகுதி நிறைய புல்லு முளைச்சிருந்தெல்லாம் சுத்தப்படுத்துற இந்த வேலைகள் அடியார் பெருமக்களால இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, நடராஜ பெருமான் கட்டாரிமங்கலம், கரிசொழுந்தமங்கலம், கருவேலங்குளம், செப்பறை, சிதம்பரம் இந்த கோயில்கள் எல்லாம் நடராஜர் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் சிறப்பா எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அருமையான திருக்கோயில் இது. நம்ம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுக்கு உள்ள வரோம். கோயிலுக்கு உள்ளேயும் சுத்தப்படுத்துற பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர நகர்த்துற சத்தம் என்பது கோயிலுடைய முன் அமைப்பு. கோயிலுக்கு உள்ள அப்படியே உள்ள வந்தோம்னா அதிகார நந்தியில இருந்து கொடிமரத்துல இருந்து எல்லாரும் இங்க இருக்கிறாங்க. கோயில் நல்ல அழகான கலைநயமிக்க கற்றளி. முருகப்பெருமானுக்கு தனிச்சந்நிதி இருக்குது. சுவாமி அம்பாள் தனித்தனி சந்நிதி. நல்ல பெரிய பிரகாரங்கள் கூடிய ஒரு அருமையான திருக்கோயில். இங்க உழவாரப்பணி பண்ற ஒரு பெரிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்குது. பெருமானுக்கு பூ தொடுக்கின்ற அற்புதமான பணி இங்க நடந்துட்டு இருக்க பாருங்க. ஒவ்வொரு தூணும் அவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு. நம்ம திருநெல்வேலியில பாக்குற மாதிரி அந்த கலைநயமிக்க தூண்கள் அந்த காலத்துல இதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளவு அழகா இருக்குது. ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப விரிவா உள்ள போகல. இந்த சிம்மத்தை பாருங்க, படிவாசலுக்கு வச்சிருக்கிற சிம்மம் எவ்வளவு கலைநயத்தோட பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. கலைநயத்தினுடைய இருப்பிடம் நம்முடைய திருக்கோயில்கள் தான். இது ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி நிறைய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் நிறைய அங்க இருக்குது. இந்த அற்புதமான கோயில்ல இன்னைக்கு நமக்கு உழவாரப்பணி நடத்துறதுக்கு பெருமான் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்க. மாட்டுக்கும் யானைக்கும் ஒரே தலை. மாட்டு தலையை மறைச்சிட்டு பார்த்தோன்னா மாட்டு உடம்பு மறைச்சிட்டு பார்த்தோன்னா யானை தலையோட கூட தெரியும். யானையை மறைச்சிட்டு பார்த்தோன்னா மாட்டு அண்ணாந்து பாக்குற மாதிரி தெரியும். ஒரு அற்புதமான ஓவியம், கலைநயமிக்க ஓவியத்தை அங்க வரைஞ்சிருக்கிறாங்க. அது இந்த ஒரு அற்புதமான கோயில்ல உழவாரப்பணி பண்றதுக்கு இன்னைக்கு நாமெல்லாம் செய்த பெரிய பாக்கியம். இங்கே தெப்பக்குளம் மிக அற்புதமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த தெப்பக்குளத்தை சுத்தி இருக்கிற வேலையை நமக்கு இப்ப பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. நல்ல பெரிய அளவிலான தெப்பக்குளம் இருக்கு பாருங்க. தெப்பக்குளத்தின் நடுவில் ஒரு மண்டபம். ஒரு காலத்துல இதுல பாத்தீங்கன்னா நல்ல அலங்கார வேலைகள்லாம் இதுல பார்த்துருக்குறாங்க. ஆனா இப்போ அது செயல்படல. நம்முடைய சபை அன்பர்கள் உள்ள இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தெப்பக்குளத்தை சுத்தி எல்லாம் யானைகளுடைய சிற்பங்கள் அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி நம்ம வேற எங்கேயும் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு அருமையான ஒரு வேலைப்பாடு. நடுவுல அழகான ஒரு கல் மண்டபம், அற்புதமான தெப்பக்குளம், சவுந்தரபாண்டீஸ்வரர் திருக்கோயில், கோமதி அம்பிகை சமேத சவுந்தரபாண்டீஸ்வரர் திருக்கோயில்ல இன்றைய நம்முடைய சபையின் 260வது உழவாரப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம்.